வணக்கம் மாறிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா வந்து வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். அதாவது வீட்டில் வந்து புருஷன், அதாவது ஆம்பளைங்க ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா பொண்டாட்டி வந்து வெள்ளை சேலை கட்டுவாங்க. இந்த வீட்டில் எப்படின்னா சூர்யாவுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது ஆயிருச்சுன்னா நான் வந்து வெள்ளை சேலைக்கு பதிலாக வெள்ளை சட்டை போட்டு காட்டணுங்கிறதுக்காகத்தான் சிம்பாலிக்காக அதை நான் இதை போட்டிருக்கேன், ஒயிட் ஷர்ட். ஓகேவா? என்ன ஆக போகுதுங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ ஒரு 2, 3 நாளாகவே அவளுக்கு தொடர்ந்து இருமல், தொடர்ந்து தும்மல், சளி, மூக்கடைப்பு, தலைபாரம், அது போக வந்து இன்னும் என்னென்னமோ இருக்கு. இது எல்லாமே வந்து எதோட அறிகுறிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்தா என்ன அர்த்தம்? குறிலோ குறிலோ வரப்போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சவன் பிஸ்தா, புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால செஞ்ச பாவத்துக்கா இல்லை என்னன்னு தெரியல, உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா குழு குழுன்னு இருக்கும். இது எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தால, பக்கத்துல பூரா பேரும் நெருக்கமா வந்து இவளை வந்து வாட்டர் பாட்டில் பிடுங்கி அது இது பண்ணாங்கல்ல, அந்த அந்த நேரத்துல இவளுக்கு ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கன்ஃபார்மா தெரியல. ஆனா வந்து இந்த அறிகுறிகள் எல்லாமே அந்த குறிலோவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அவளை காப்பாத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து நான் இறங்க போகிறேன். இன்றைக்கி கூட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். இப்போ இவ்வளோ ஆவிப்புடி மாத்திரையை போட்டு இந்த இது சு சுடு தண்ணியில் அந்த இப்போ இது மாதிரி இருக்கும்ல, பச்சை கலரில் ஒரு இது யூக்கலிப்டஸ் இதா, நீலகிரி தைலம். என்ன என்ன மாத்திரை? ஆவிப்புடி மாத்திரை. வாடா தங்க, வாடா 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 தங்க, வாடா வாடா வந்து உட்கார்ற. அப்படியே நீ வந்து ஏப்பா விட்டேன்னு சொல்லி நானும் அந்த ஒருத்தவங்க சிரிக்கும் போது அவளே இவளே அப்படி இப்படின்னு சொல்லி அவளை ஏளனமா சிரிச்சு நான் முடியலங்க. உனக்கிட்ட காலையில 3 நாள் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏண்டா உனக்கு பஞ்ச வச்சு திணிக்க? உனக்குதான் பஞ்ச வச்சு திணிக்கணும். இது பஞ்சோட வந்திருக்கு. எதுக்கு எதுக்கு முதல்ல வச்சு பாத்துக்கிறியா? சித்திர சளிசா பஞ்சு. ஐயா ஏய், இன்னொரு விஷயம். எங்க எனக்கு ஒட்டி விடக்கூடாது. இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஆளை பாரு. உனக்கு வந்துச்சுன்னா உனக்கு கிளியர் பண்றதுக்கு உண்டான வழியா பாருப்பா. வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு என்ன அது? எனக்கு டிபி வந்தப்ப உடனே நீ பொருள் ஆவி எல்லாம் நான் இருந்தேன். உனக்கு முடியாதப்ப உடலும் உசுரும் ரத்தமா கலந்திருந்தப்பெல்லாம் நான் யோசிக்கிறேன். உன் கூட வாழ்ந்தேன். சாதாரண ஒரு சளி பிடிச்சிருக்குது, இன்ஃபெக்ஷன். சாதாரண சளினா ஒரு நாள்ல சரியா போயிருக்கும்பா. விக்ஸ் எடுத்து நெஞ்சில தேய்ச்சாலோ இல்ல மூக்குல அப்படியே வச்சு வந்து அந்த விக்ஸ தடவுனாலோ நெஞ்சில தேய்க்க மாட்டேன். வேற வேணா சும்மா வேணா தேய்ப்பேன். நான் சொல்றத கேளு. சாதாரண சளி உனக்கு வந்திருந்தா இந்நேரம் வந்து 2 நாள்ல சரியா போயிருக்கணும். நீ 2 நாளா மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்க. இப்ப வரைக்கும் உனக்கு கிளியர் ஆயிருக்கா? ஆகலையில. அப்ப அதுக்கு காரணம் என்ன? மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு வியாதியோட அறிகுறி. ஏங்க, உலகத்துல முடியாதவங்க, உடம்பு முடியாதவங்க ஒரு மாத்திரை சாப்பிடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு கஞ்சி வச்சு, ஒரு துவையல் வச்சு, கூட இருக்கிறவங்க ஒரு சுடுதண்ணியை வச்சு குடிச்சு பக்குவமா பாத்துக்கணும். ஆனா எங்க வீட்டுல எப்படி தெரியுமா? நான் என்னைக்கு முடியலன்னு சொல்றனோ அன்னைக்குதான் எனக்கு உருண்டை குழம்பு வச்சு கொடு, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடு, 2 கிரேவி வச்சு கொடு அப்படின்னு கேக்குறது. அப்ப மாத்திரை போட்டோ படுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்தாதான் அந்த சளி முறிஞ்சு மோசன வழியா போகும், இல்ல மூக்கு வழியா வரும். கண்டினியூவா மாத்திரை போட்டுவிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி உடம்பு குணமாகும்? என்ன வந்து நீ பண்ணினாலும் நிலவேம்பு கஷாயம் குடிக்கணும். அது போக அரளிவத கஷாயம் தான் குடிக்கணும். உங்ககிட்ட எல்லாம் வாழ்றவன். உனக்கு வந்திருக்கிற வியாதி அந்த மாதிரி வியாதிப்பா. எனக்கு என்ன உலகத்துல சொல்ல முடியாத வியாதியா வந்திருக்குது? எனக்கே இப்ப எப்பவுமே அவ்வளவு பெரிய கொரோனாவிலே எனக்கு ஒண்ணும் ஆகாம நான் அவ்வளவு தூரம் திடாத்தமா இருக்கேன். இப்பயும் எனக்கு அந்த டவுட் தான். வேணாமா? இருக்கட்டும். நான் எப்பயுமே அப்படிதான். வீடியோ போடும்போது தான் வந்து தேங்காய் வேணுமா, இல்ல பிபி ஊதுறது, இந்த புளூட்டு, அதே மாதிரி போலி வியாபாரம் பாக்குறது எல்லாமே இப்பதான் வரும். நீ இப்படி காமெடி பண்ணா அந்த அக்கா போகாது நின்று வேடிக்கை பாருங்க. ஆமாக்கா, தேங்காய் நேத்து தாக்கா 3 தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இருக்குக்கா, நாளைக்கு கொண்டு வாங்கக்கா. நாளைக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னா நான் ஆமாக்கா, எனக்குமே வயிற்று புண்ணுக்கு தேங்காய் பால் டெய்லி நான் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 3 தேங்காய் நேத்தே வாங்கிட்டு வந்துட்டோம்ல. இன்னைக்கு எதுக்கு தேங்காய்? வாங்கக்கா, தாராளமா வாங்க. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. உனக்கு வந்திருக்க ஏய் இல்ல என்ன? காலையில நேத்து வீடியோ எடுக்கும் போது அம்மா மடிப்பிச்சன்னு ஒரு அம்மா வந்துட்டு போச்சு. சரி, நான் அதை காலையில ஒருத்தன் திருப்பி அதை இது பண்ணிட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணான். திருப்பி இன்னொரு அம்மா மடிப்பிச்சை கேட்டு வந்துச்சு. சரி, நான் அனுப்பி விட்டு வீடியோ எடுத்து நேத்து முடிச்சோம்.
இன்னைக்கு காலையில அப்படித்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். நாங்க கோயிலுக்கு போறோம், மாரியம்மன் கோயிலுக்கு மடிப்பிச்சா போடுங்கிறாங்க. சரின்னா அதையும் முடிச்சோம். கடைசியில அதனாலதான் சீக்கிரமே முடிச்சோம். இப்ப வீடியோ ஆரம்பிக்க போறோம். நம்ம தேங்காய் எப்படி நம்ம வீட்டை தேடினே வருவாங்க. வீட மாத்திரம் இல்ல, நான் லைவ் போடுறேன் பத்தியா, அங்கேயும் வந்துடுறாங்க, வரிசையா வருவாங்க. பருத்திப்பால் வருவேன். நான் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்தது இல்லப்பா. நீ எப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறியா அப்ப ஒண்ணு எவனாவது சைக்கிள்ல வந்து பலூனை கட்டிக்கிட்டு போவேன், இல்லன்னா எவனாவது வந்து புளூட்டு வாசிப்பேன் அப்படிம்பேன். கேட்ல நான் முதல்ல ஒரு கோடு எழுத போறேன். என்னாண்டு எங்களை யாரும் தொந்தரவு செய்ய கூடாதுன்னு எழுதி விட்டுருவோம். டூ நாட் டிஸ்டர்ப் செல்லுல மாத்திரம் போட்டா பத்தாது, தெரியாது. நம்ம கேட்டு வாசல்லையும் போடணும். எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, இல்ல ஒரு செக்யூரிட்டியை போட்டுருமா, போனா போயிட்டு போகுது. இதுக்காகவா ஈஸா உட்கார வச்சு சேர போட்டு? அது எத்தனை நாளைக்கு? நீ இருக்கிற வரைக்கும் தானே. நீ போய் சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எதுக்கு செக்யூரிட்டி? நானே வந்து வீட்டுக்கு போயிருவேன் அங்க. அதுக்கப்புறம் என் குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டேன்னா என்ன இருக்கு? இவங்களை வந்து நான் ஹாஸ்டல்ல போய் அப்பப்ப பாத்துக்கிறேன். உனக்கு எந்த சுடுகாட்டுல புதைக்கணும் இல்ல எரிக்கணுமா உங்க முறைப்படி அதை மாத்திரம் சொல்லு. ஏன்னா உனக்கு வந்திருக்கிற வியாதி அந்த மாதிரி வியாதி. சரியா? அதே வார்த்தை நான் திருப்பி கேட்டேன் உன்னைய. எனக்கு எல்லாம் கிளியர் ஆயிருச்சுப்பா. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, உனக்கு போனா போகுதே ஒரு சென்ட் இடம் வாங்கி உன்னை கபர்ஸ்தான் குழிவு நினைவு பண்ணான். சுமதி எப்படி புதே அவங்க கட்டியிருக்காளோ அந்த மாதிரி உனக்கு நான் கட்டுவோன்னு நினைச்சு கேட்டுக்கங்கடா. சரியா? எனக்கு கட்டிட்டு தான் அடுத்த வேலை வாப்பா. அப்ப எனக்கு சமாதி கட்டுறதுலயே நீ குறியா இருக்க. நீ செத்ததுக்கு முன்னாடி எப்படி பாக்க போற? மத்தவன் பாப்பான்ல, மாமாவுக்கு உண்மையா வாழ்ந்தது இதுதான்டா காதல் அப்படி சொல்லி அவங்க கொண்டாட மாட்டீங்களா? கள்ளக்காதலர்கள் அமைதியாக தூங்கும் இடம் அப்படின்னு சொல்லி வேணா போர்டு வைப்பாங்களே தவிர வேற ஒண்ணுத்துக்கு ஆகாது. நான் என்ன சொல்றேன், நல்ல காதல மட்டும் கிழிச்சிட போறேன். நீ இருக்கும் போதே உனக்கு கண்ணீர். எனக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் சளிதான் வந்திருக்குது, மண்டையில நீர் கொத்து. நீ ஏன்டா பாடல போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? மக்களே, ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட கேக்குறேன். தொடர் இருமல், வறட்டு இருமல், தும்மல், அது அடுக்கு தும்மல் அப்படிம்பாங்க. உனக்கு வந்திருக்கிறத மாத்திரம் சொல்றேன் நானு. இதெல்லாம் நான் இருக்கா இல்லையான்னு கேட்பேன், நீ ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். தடவாத, ஒரு நிமிஷம் இரு. இதுல எனக்கு இன்னும் ஒரு டவுட் வேற என்ன தெரியுமா? 2-3 நாளைக்கு முன்னால நாங்க 2 பேரும் புழங்கிட்டோம். அது வேற எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் ஒட்டி இருக்குமோ அப்படின்னு. ஒண்ணு சேர்ந்து ஒன்னா வந்து போயிருவோமோங்கிற எனக்கு பயம் வந்துருச்சுடா. இவகிட்ட நெருங்கவே எனக்கு பயமா இருக்குடா. இப்பவே நான் உன்னை கூப்பிடல, நீயா எதுக்கு வீடியோல வந்து உட்கார்ற? வேணாம், நீ தரவே வேணாம். நீ கொடுத்தனா எனக்கும் பத்திக்கிறோம். அடிக்கடி லிப்கிஸ் கொடுத்தாதான் நம்ம உறவு நீடிக்கும். உறவே வேணாம், உன் கூட உறவு வேணாம், உடல் உறவு வேணாம். அப்ப முந்தானா பயமா இருக்கு எனக்கு. அப்படியே உனக்கு அது வந்தா கூட எப்படியாவது போய் இன்னொரு 7-8 வருஷம் வாழ்ந்துடலாம், மாத்திரைய மருந்த போட்டுட்டு. இது வந்தா திடீர்னு போய் சேர்ந்துருவாங்க. உனக்கு வந்திருக்கிறது கொரில்லா வியாதிடா. ஆமாடா, அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும்டா, சொல்ல முடியாதுடா. இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து பரவி சேலத்துக்கு வந்து, சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்து, இப்ப மதுரையில முத உனக்கு தான் வந்திருக்கு. ஆமா, ஊர்ல இருக்க ஆஸ்பத்திரி 108 பூரா அப்ப நம்ம வீட்டு வாசல்ல நிக்க. நம்ம ஏற்கனவே மீடியாவோட வேற இருக்கோம், நியூஸ்ல போட்டு கிளின்னு கிழிச்சு போடுவாங்க. சூர்யாவுக்கு என்னமா ஆயி போச்சு. சும்மா இருங்க. அப்படி இல்ல, எப்படியோ நீ ட்ரெண்டிங்ல தானே இருக்க. போறதும் போற, ஏதாவது சொத்து வித்து எங்கிட்ட வாங்கி போட்டிருக்கியா? சொல்லிட்டு போயிரு. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு. அப்படியா? காடியனா உன்னையதான் போட்டு வச்சேன். ராசியா போய் சேரடி தாயே. சரியா? ஆளு மூஞ்சி பாரு. என்னடா ஏண்டா இவ்வளவு நாளா நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். இன்சூரன்ஸ் தானே வேணும். ஆமா, 10 லட்சம் 10 பைசா கூட எனக்கு வேணாம். நீ கொஞ்சம் தள்ளு, இடத்த கேப்பூடு. மாஸ்க் நாளையில இருந்து நான் போட போறேன், இன்னையில இருந்தே போட போறேன். நீ மாஸ்க் போட்டுட்டு இனிமே போகணும் வரணும். எனக்காக சொல்லல, பிள்ளைய இருக்காங்க. எத்தனை நாள் இந்த ரூமுக்குள்ள அமுகுடி குசு இருப்பீங்க? ஓ கர்மம். அந்த நாத்தத்தை எத்தனை நாள் நான் தூங்கி இருப்பேன். அந்த நாத்தத்தை கூட நான் வந்து சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமே. எத்தனை இந்த நான் வாழ்ந்திருப்பேன். நானா கேக்குறேன், தானா வருது. நான் என்ன பண்ண முடியும்? சளி காய்ச்சல் தானா வரும். சத்தமா போட்டாலும் என்னைய வச்சு இப்படியே பாக்குறீங்க. கோயிலுக்கு போறப்ப என்ன இல்லையா லைவ் போட்டுக்கிட்டு இருக்க, அந்த நேரம் நான் டர்ரு புருண்டேன்னா உனக்கு என்ன தோணும்? பக்கத்துல உட்காந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்ன தோணும்? அதுக்குதான் அது இவ்வளவு தூரம் பெருப்பியும் அளவுக்கு போகும் யாருக்கு தெரியும்? 6 வருஷமா நம்ம 2 பேரும் தான் இங்கே போவோம் வருவோம். யாரு கூட பக்கத்துல இருந்து நெருக்கமா ஒரு போட்டோ கூட நான் எடுக்க மாட்டேன். ஆமா, இந்த வாட்டி வாரம் கோயிலுக்கு போறேன். நான் என்ன சொன்னேன், எப்பா மழை பெஞ்சு அந்த பிச்சு தண்ணி பூரா ஏதோ வந்துச்சுப்பா, என் கால் வரைக்கும் பட்டுச்சுன்னா திருப்பி மழையில நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா, திருப்பி அந்த கூட்டத்துக்குள்ள போய் நான் சொன்னேன், நான் புட்டுச்சு நசுக்கி அந்த கூட்டத்துல இது வந்து எனக்கு சேரல அப்படின்னு சொன்னேன்னா, எனக்குதான் கூட்டம் சேர்ந்தாலே ஆகாது. கிரௌட் அண்டுனா அவளுக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிரும். அது சொன்னா சொல்லிடுவாங்க, ஆயா சிங்கப்பூர் போகும்போது உனக்கு அந்த அலர்ஜி வரலையான்னு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நீ போய் எத்தனை பேர் கூட செல்ஃபி எடுத்த? அவங்களுக்கும் அந்த கொரில்லா வியாதி வந்திருக்குமா?
தெரியலையே. எனக்கு டவுட் அதுதான். அநேகமா வந்து இவ கூட சேர்ந்து எத்தனை பேர் செல்ஃபி எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் போய் டாக்டரை பார்த்துருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா உனக்கு வந்திருக்கிறது ரொம்ப பயங்கரமான வியாதி. போட்டோ எடுத்துக்கல, டிபி டெஸ்ட் எடுத்து சொல்லிடுவோமா? எத்தனை நாள்ரா உசுரோட இருப்ப? கொஞ்சம் சொல்றா. நீ எத்தனை நாள்ரா இருப்ப? ஏன்னா உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு சொன்னேன்னா அதை பூரா நிறைவேற்றிடுவேன். கடைசி ஆசை உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறதா ஆசை. அதுக்கு நான் தயாரா இல்ல. என் குடும்பம் என் பொண்டாட்டியுடைய தாலி பாக்கியம் என்னை காப்பாத்தும். எத்தனை பேரா அந்த கழுத்துல கட்டுறதா எத்தனை பேரை தான் காப்பாத்தும். இந்த பேச்சு தானே வேணாங்கிறேன். ஒழுங்கா பேசி. எதுக்கு? ஏன் நான் பேசினா உனக்கு என்ன? என் பொண்டாட்டியோட தாலி பாக்கியம் சொன்னா உனக்கே இடிக்குது. நான் கேக்குறேன். இந்த மாதிரி கவுளி கத்துது. வாய் மயிர நீ திருச்சியிலே வச்சு பேசிருதுன்னு வச்சுக்கவே எட்ரா கட்டப்பையன் இருப்பேன். எல்லாம் முடிச்சு வந்ததுக்கு பின்னாடி பேசுற வத்தியா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு முன்னாலேயே வந்து அங்க போன் பண்ணி பேசிட்டாங்க. எதா இருந்தாலும் அவளை மாத்திரம் தூக்கி உள்ள வைங்க. அவர் பாவம், உங்க அண்ணன் பாவம்னு சொல்லி ஏற்கனவே ஆல்ரெடி எங்க போன் போயிருச்சு. இந்த ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. அந்த பிள்ளைய அது வாயால சொல்லிருச்சு. உன் பொண்டாட்டிக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அவனுக்கு கல்யாணத்துக்காக தானே உன்னை விட்டு வைக்கிறேன்ருச்சு. நல்லா கேட்டுக்க. உண்மைதானே? உண்மைதானே? அப்புறம் நல்லா பாத்துக்கடி. இங்க நீ உன் வாய் திமிருக்கு பேசுன. நான் எதுக்காக? நான் எதுவுமே பேசவே இல்லையே. என் தங்கச்சி பிள்ளைல நான் எப்படி பேசுவேன்? நீ தான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நீ ஏற்படுத்தி விட்ட பிரச்சனை தான். உன் கூட சேர்ந்து நானும் நின்னேன். ஆல்ரெடி போன் போய் அவரை ஒண்ணும் பண்ணாத கூட கூப்பிட்டு வச்சு. நீ வீட்டுக்குள்ளே இல்ல பக்கத்திலே இல்ல, உனக்கு தெரியவே தெரியாது. எங்க இருந்தேன்னா பேசுறப்ப ஓடி பொசக்கட்டவளே. நான் தான் இட்லி வாங்க போயிட்டேன்ல, பொங்கல் இட்லி வாங்க போயிருந்தேன். போயிட்டு வர்ற கேப்ல தானே நீ கடா வெட்டி வச்சிருக்க. எனக்கு தெரியுமா அது? மக்களே எனக்கு தெரியாது. நான் ஸ்பாட்லயே கிடையாது. இவ சும்மா அடிச்சு விடுறா. நான் இருந்தேங்கிறியா? நீ இப்படி வேற நீ சாதனா கிட்ட சொல்லி வச்சிருக்கியா? அந்த வீடியோ பேசும்போது நான் வந்துன்னு சொல்றேன். எனக்கு 2-3 பேர் போன் பண்ணாங்க. இந்த வீடியோவை முதல் டெலீட் பண்ண சொல்லுங்க. அவ அப்படி பாருங்க அந்த பிள்ளைகளை பத்தி பேசி வச்சிருக்கான்னு சொன்னதுக்கு நான் வந்து உன்னை அழின்னு சொன்னேன்ல. நீ தானே சொன்ன போனா போ, என்ன ஆனாலும் பாத்துக்குருவான், நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பெரிய பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லல நீயே. அப்படி நான் தானே சொன்னேன் வேணாம் அந்த பிள்ளை பாவம்னு. எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு பழிய தூக்கி எம்மேல போடுறியா? அவ்வளவுதான் வெளுத்து போடுவேன். ஆளு மண்டைகளையும் பாரு. உண்மைதானே? சரி கிளம்பிட்ட. என்ன உன்னைய மாத்திரம் மாட்டி விட்டுங்கிறதா? உண்மைதான்டா சொன்னமுத்தா. உண்மையே உண்மைதான். பாத்துக்கலாம்டா சொன்னமுத்தா. இங்க பாரு, இந்த சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாலையும் சுடும் பின்னாலையும் சுடும். இப்ப நான் நேரா சுடுவேன். இன்னொரு வாட்டி எது 7:30 இழுக்காமையா நீ போற? அப்ப நேக்கா கலட்டி விட்டு உன்னைய சிக்க வச்சுட்டு நான் எப்படி கலண்டுக்கிட்டு வர்றேன்னு மட்டும் இழுக்க மாட்டேன். யாரு? ஏன்னா 7:30 நீ தானே. உன் கூட இருந்தா மாத்திரம் தான் எனக்கும் அது சேர்த்து ஆட்டுது. நல்லா கவனிச்சுக்க அந்த சனி பகவான். இன்னொரு வாட்டி எவளாவது வந்து எங்க அண்ணன் அப்படி பேசுறாங்க, நீ ஏக்கா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கேன்னு எவ்வளவு சொல்லக்கூடாது. சொல்லாதீங்க. அது மாப்பிள்ளையில இருந்தாலும் சரி, தங்கச்சியில இருந்தாலும் சரி. பாத்துக்காங்கடி எப்படி எல்லாருக்கிட்டயுமே லாஸ்ட் லைவ போட்டு நான் கடைசியா என்னமோ மூக்குல பஞ்ச வச்சு அப்படியே கடைசியா மூஞ்சிய மூட போற மாதிரி நான் போய் என் பேரனை பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்ச முக்கோண பால்கோவாவும் 3 முளை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. மாமாவுக்கு மனு பார்க்க வந்தா காரா பூந்தி மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்லி அழுத முகர கட்ட. அங்க போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோட இங்க உட்காந்துக்கிட்டு பேசுது. என்ன வாய் சவுடாடு பத்தியா? சத்தியமா அப்படி தெரிஞ்சிருந்தா வா கட்டப்பை எடுத்துட்டு உள்ளே போயிருக்கலாம்னு நான் கம்பீரமா நின்று இருப்பேன். நான் அப்பப்ப அந்தர்பல்ட்டி அடிக்கிறவேங்கிறது உனக்கு தெரியும்ல. அந்தர்பல்ட்டில ஒரு லிஸ்ட்லயே அவ சேர்க்கல. டம்மி பீஸ் நீ போய் ஓரமா உட்கார, உன்னை ரூமுக்குள்ள தூக்கி ஓரமா போட்டு விட்டான். நீ வரவே வராத அந்த ஆட்டத்துக்கு. அவன் என்னைய பேசிருக்கா, நான் அவளை பேசிருக்கேன், நீ போன்ட்டான். உன்னை கணக்குல யாரு சேர்க்கிறான்னு நினைக்கிற நீ? அப்ப நான் வீரமான ஆம்பளை இல்லையா? உன்னை நடுவுல நிக்க வைக்கிறது இல்ல. அப்ப எனக்கு பைப்புல தண்ணி வராதா? சொல்லவா, உனக்கு மரியாதை கொடுக்கணும் எல்லா விஷயத்திலும் உன்னை முன்னாடி நிக்க வைக்கிறேன். ஆனா பிரச்சனைனோட என்னைய பூச்சி தள்ளி விட்டு நீ பின்னாடி ஓரவாரு. அது எல்லாருக்கும் இப்பதான் கண் கூட தெரிஞ்சிருக்கும். அது எப்படி பிரச்சனையை நீ இழுப்ப? உனக்கு நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுட்டு அப்படியே உன் கூடவே நிக்கணும், பணத்தை பூரா செலவு பண்ணிக்கிட்டு. என் மயனுக்கு அவ அந்த பொண்ணு கேட்டேன், ஏன் செட்டசியாவை பத்தி அவ ஒரு காலமும் என்னைய பத்தி பேசவே மாட்டான். எந்த தப்பாவுமே பேச மாட்டேன். நாங்க பொண்ணை கேட்கறோம், பொண்ணை கொடுக்குறோம், எடுக்கிறோம். ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கு, நாங்க போவோம். நீ எதுக்குடி வாய வச்சுட்டு சும்மா இருக்காம அவங்க குடும்பத்தையே தூர்வாரி தோண்டி தோண்டி திட்டுன? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நானா பிரச்சனைக்கு காரணம்? நானா? நான் புள்ளி வச்சேன், நீ கோலம் போட்டு ரோடு போட்ட. அப்போ உன் மேலதானே தப்பு. நண்பா உனக்கு கேவலம் ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு ஈஸி. நீ இவ்வளவு பஞ்சாயத்து இல்லாம நீ என்ன உட்காந்துக்கிட்டு வா இந்த பக்கம். இல்ல ஆளை பாரு, இப்பதான் தேங்காய் காரமா வந்துட்டு போச்சு. அடுத்து நான் வரவா ஒண்ணு தரவா, உன் ஆடைக்கு விடுதலை அடவாங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவசரம் கூடாது. வா நம்ம ஈஸி காட்டவா, காட்டிட்டு போ. ஆமா, துணியோட அப்படியே கிளம்பி வந்துருச்சு. ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்றதுக்கு முடியல. ஆமா, காலையிலேயே அப்படியே கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிற மாதிரிதான் வர்றது. கட்டப்பா
உணர்ச்சி. ஆமா உங்க கடமை ஒண்ணு இல்ல. வா உள்ள போ வா. போங்க போங்க. வாங்க. என்ன அதுக்கா தட் 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 ஐயோ கொரிலா ஒட்டி விட்டாரா? ஏய் ஏய் தள்ளுடி. அதுக்குதான் பிளான் போட்டு ஈச வர சொன்னேன். நீ வர்ற மாதிரி வாங்கி. சி மாயப்பாரு என்ன ஏங்க நோங்கங்கிற நம்ம காதல். ஏய் தேவையில்லாம சும்மாரு. எனக்கு தேவையில்லாம் இழுத்து விட்டுறாத. ஒரு மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் காட்டுது. உடம்புலாம் குது குதுங்குது. இப்பதான் குளிச்சேன். மேலு கணங்கடங்கு. இப்படி இப்படி புடிச்சு குது குதுங்குதா? சும்மா இருப்பா. உனக்கு வியாதினா நான் தான் உன்னை பார்த்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எதுக்கு இதுக்கு சுடுகாட்டுக்கு சொல்லணும், விறகுக்கு சொல்லணும், எருவாட்டிக்கு சொல்லணும். இனி உங்க அம்மா அப்பா இவனுக்கு உங்க அன்னைங்களுக்கு அம்மா அமிர்தம்மாவுக்குலாம் போன் பண்ணணும். இவங்களுக்கு தெரியுமா? நீ பாலவநாயகத்தை கூப்பிடணும், உன்னை பாடையில ஏத்தணும், பல்லாக்கு ரெடி பண்ணணும், ரதம் எல்லாமே ரெடி பண்ணணுமா இல்லையா? நீ அவசரப்பட்டு எனக்கு ஒட்டி விட்டனா அப்புறம் 2 பேரும் போயிட்டோம்னா யாரு? மெரிசிமா வேற ஜப்பானுக்கு போயிருச்சு. அண்டமா இருந்தாலும் உன்னை வந்து ஏதாவது பாக்கு வைக்க ஆளை பாரு. ஆடுவேன் அப்படிதான் ஆடுவேன். சத்தியமா சொல்றேன், இந்த வீடு மாதிரி இடைஞ்சல் இந்த உலகத்திலேயே கிடையாதுடா. வீட்டுக்காரவங்க தங்கமா அமைச்சாலும் எங்களுக்கு சுத்திலும் குடுக்குறாங்க பாரு. ஊத்துங்க ஊத்துங்க. ஐயோ அடுத்து வெங்காயம் போட்டு வைக்கிறேன். சரி சரி அப்பா நான் கட் பண்றேன். நான் திருப்பி உங்க லைனுக்கு வர்றேன். அவர் ஏத்து வீட்டுக்காரரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இரு பழையபடி நான் பழைய ரூபத்துக்கு வரவாங்கிறாரு. இரு அப்புறமா வர்றேன்.